அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி சித்னி இல்மா ரப்பி சித்னி இல்மா. அக்லாக் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்லாக்னா என்னென்னு பார்ப்போம். நறுகுணம் என்பது என்ன? இந்த வகுப்பில் நறுகுணம் பற்றிய கல்வியையும் கற்றுக்கொள்ள போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. ஆமீன். ஒவ்வொரு சமூகத்திற்கும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நபிமார்களை அந்தந்த காலகட்டத்தில் அல்லாஹ் அனுப்பி உள்ளதாக குர்ஆனில் கூறுகிறார். உண்மையிலே அப்படி தானே? அல்லாஹு தாலா என்ன பண்ணியிருக்காங்க, அந்தந்த காலகட்டத்தில் நபிமார்களை ஏவி நன்மை எது தீமை எது அப்படின்ட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வாறு அல்லாஹ் நமக்காக அல்லாஹ் அனுப்பிய நபி யாருன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட என்ன பண்ணாங்க, நமக்கு நன்மையை ஏவுனாங்க, தீமையை தடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்களாம், நற்குணங்களை நிறைவு செய்வதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நோக்கம் என்னன்னா நற்குணத்துக்காகவே அனுப்பப்பட்டிருப்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நற்குணம் என்பது நல்ல அமல் என்று ஹதீஸில் கூறப்படும். அப்போ நற்குணம்னா என்னது? ஒரு நல்ல அமல். நல்ல அமல்கள் அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்துள்ளார். அப்போ நமக்கு யார் கற்றுருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலியமாக நம்ம அல்லாஹ் நமக்கு கற்று தந்திருக்காங்க. அந்த நல்ல அமல்களை தேடி கண்டிப்பாக கற்றுக்கொள்ள நம்ம அல்லாஹுக்கு நமக்கு கடைபிடிக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல அமல்கள் என்ன அப்படிங்கிறது தேடி நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்மளுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். நாம் யாருக்கும் துரோகம் செய்யாமலே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வை தொழுது நல்லடியவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு யார் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. சுய திருப்தி அடைந்தவர்களாக நாம் இருக்கணும். நம்முடைய நற்குணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் பின்பற்றி சொல்லித்தந்த நற்குணங்களோடு பொருந்தி இருக்கின்றதா என்று நாம் கட்டாயம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்ததை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறோமா அப்படிங்கிறது எக்ஸாமில் எப்படி நமக்கு பரீட்சை வைக்கிறாங்க, அதுபோல் நமக்கு நாமளே பரீட்சை வைக்கணும். தங்கத்தை எத்தனை கேரட் தங்கம் என்று உரசி கல்லில் உரசி பார்ப்பது போல தான் எப்படி நம்ம தங்கத்தில் எத்தனை கேரட் அப்படிங்கிறத கல்லில் உரசி பார்ப்பாங்க பார்த்தியா, அதுபோல தான் நம்மளுடைய நற்குணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நற்குணங்களோட பொருந்தி இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். நாம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான குணங்களோடு இருக்கிறோமா, நம்ம அல்லாஹ்வுக்கு பிடித்த குணங்களோடு தான் இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்முடைய நற்குணம் மீசான் தரத்தில் நமக்கு நன்மையை அள்ளித்தருமா, நம்ம செய்கின்ற நன்மைகள் மீசான் தரத்தில் நன்மையை அள்ளித்தரதாக இருக்குமா அப்படின்னு எண்ணணும். நம்முடைய நற்குணம் மறுமையில் வெற்றி தருமா, நம்மளுடைய நற்குணம் மறுமைய உலகத்தில் நமக்கு வெற்றி தருமா என்று நாம் நம்முடைய நற்குணத்தை பற்றிய கேள்வியை நமக்கு நாமே என்ன செய்யணும், கேட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய அமல்களை சீரமைத்து கொள்வதற்கு நம்மிடம் அக்லாக்னது நற்பண்பு ஏற்படுவதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நற்குணங்களை கற்றுக்கொள்வது அவசியம். அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம நற்குணங்கள் இல்லாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தணும். நற்குணங்கள் நபிமார்கள் மற்றும் நல்லோர்களின் பண்புகளாகவும் அவற்றின் மூலமாக தான் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன. அப்போ நற்குணங்கள் அப்படிங்கிறது இருக்கிறனால தான் அவங்களுடைய அந்தஸ்துகள் என்ன ஆகுது, உயர்த்தப்படுகிறது. அல்லாஹ் தன்னுடைய நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நிச்சயமாக நற்குணங்களை உடையவர்களாக இருக்கின்றீர்கள். அப்போ என்ன சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ்வே கூறுறார், நீங்கள் ஒரு நற்குணங்கள் உடையவர்களாக தான் இருக்கிற. அப்படின்னா நற்குணத்தில் மீது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. இப்போ எப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க என்று நற்சான்று வழங்கி இருக்கின்றார். அப்போ அல்லாஹ்வே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்குறாங்க, நீ ஒரு நற்குணத்தில் மீது தான் இருக்கின்றாய் அப்படின்ட்டு. யாரை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. இவ்வசனம் அனைத்தும் நற்குணங்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருப்பதாக கூறுகின்றன. அப்போ என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நற்குணத்தில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நற்குணத்தை பற்றி அறியக்கூடிய கல்வி அவசியமான நன்மையை அள்ளித்தரக்கூடிய கல்வி. அப்போது நற்குணத்தை பற்றின கல்வியும் சரி, அது நமக்கு என்னது, நன்மையும் அள்ளித்தரக்கூடிய கல்வியாக இருக்குது. அப்படிப்பட்ட கல்வியை நம்ம இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கிறணும். நபிமார்கள் நல்லடியார்கள் தன் வாழ்நாளில் கடைபிடித்து வாழ்ந்த நற்குணங்களை கற்றுக்கொள்வது அவசியம். அப்போ நபிமார்களும் சரி நல்லவர்கள் வாழ்ந்தால் அப்படிப்பட்ட நற்குணத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கிற வேண்டியது ஒரு கடமையான ஒரு கல்வியாக இருக்கு. மறுமையில் மீசான் தராசில் நமக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய கல்வியாக நற்குணம் பற்றி கல்வி இருக்கிறது. அப்போ மறுமையில் மீசான் தரத்தில் நம்மளுடைய எடையை அதிகரிக்கிறதுக்கு நற்குணம் அப்படிங்கிற ஒரு கல்வி ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை நம்ம கற்றுக்கிட்டால் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய மறுமை நாளில் மீசான் தரத்தில் அதிகப்படுத்த முடியும்.
மறுமையில் மீசான் தரசில் நம்முடைய நன்மைகளால் கனமாகுவதற்கு 2 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். அப்போ மறுமை நாளில் வந்து மீசான் தராசு வந்து கனமாக இருக்கிறதுக்கு 2 விஷயத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஒன்று தக்வா, இன்னொன்று நற்குணம். தக்வானா என்னென்னா என்பது இறையச்சத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் தொழுகிறோம், இது எல்லாம் பண்ணுறோம், அதுதான் தக்வா. அப்போ அல்லாஹ் ஏவிய அனைத்தையும் செய்வது, அல்லாஹ் தீமை என்று தடுத்ததை விடுவது தக்வா ஆகும். அப்போ தக்வானா என்ன, அல்லாஹ் சொல்ல என்னென்ன நன்மை விஷயம், தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத், இது எல்லாமே செஞ்சு எது தப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குடிக்கிறது, மதுபானம், இதெல்லாம் தவறு, அது எல்லாத்தையும் விட்டு விடுறது தான் எனது தக்வா, அதை இறையச்சம். நாம் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு வைத்து இரவெல்லாம் அல்லாஹை வணங்கி நாம் அடைந்து கொள்ளும் தக்வாவிற்கு சமமாக அல்லாஹ் இந்த நற்குணத்தை கூறுகிறான். அப்போ நம்ம ஒரு மாதம் ஃபுல்லாக நோன்பு வச்சு தொழுது இதெல்லாம் பண்ணுறத எதுக்கு இணையாக அல்லாஹ் சொல்கிறான், நற்குணத்தோட இணையாக. அப்போ எப்படிப்பட்ட நற்குணத்தோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து நமக்கு முக்கியத்துவப்படுத்துகிறான். இறையச்சமும் நற்குணமும் மீசான் தராசில் நன்மையை அள்ளித்தரக்கூடியதாக உள்ளது. அப்போது இறையச்சமும் சரி நற்குணமும் சரி, இது 2 சேர்ந்து தான் மீசானோட தராசில் வந்து நன்மையை வந்து அள்ளி தரக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த அரபி எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, பொருள் யா அல்லாஹ், நற்குணங்களில் பால் வழிகாட்டு, உன்னை தவிர அழகிய குணங்களில் பால் வழிகாட்ட முடியாது, கெட்ட எண்ணங்களை என்னை விட்டு அகற்றிவிடு, உன்னை தவிர வேறு யாரும் அதனை அகற்ற முடியாது. அப்போ என்ன சொல்லணும், நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு, நற்குணத்தில் பால் எனக்கு வழிகாட்டு, வழிகட்ட குணத்தோடு என்னை வந்து உலகத்தில் இருக்க விடாத, அப்படிப்பட்ட கெட்ட குணங்களை விட்டு என்னை வந்து அகற்றிவிடு, உன்னை தவிர வேறு யாரும் அதனை அகற்ற முடியாது. நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லணும், உன்னை தவிர வேறு யாரும் என்னுடைய கெட்ட குணத்தை வந்து அகற்ற முடியாது அப்படின்னு அல்லாஹ்ட்ட நம்ம துவா கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் அதை நமக்கு தருவாங்க. மேற்கண்ட துவாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு கற்று தந்துள்ள. அது மட்டும் இல்லாமல் மேற்கண்ட துவா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்காங்க. இந்த துவா நம்ம ஒவ்வொரு தொழுகையும் தக்பீர் கட்டிய உடனே அல்லது சஜிதாவிலோ அல்லது அத்தஹியாத்தோ இருப்பிலோ ஓதலாம். எல்லா நேரங்களும் ஓத வேண்டிய மிக சிறந்த துவா. இந்த இதை வந்து தொழுகைக்கு பிறகோ இல்லை தக்பீர் கட்டின பிறகோ சஜிதாவிலோ நம்ம வந்து ஓதணும். எல்லா நேரத்திலும் ஓதணும், ஒரு சிறந்த துவா தான் அந்த இதுதான். அந்த அரபி எழுத்திற்கு இந்த துவாவை தான் சொல்கிறாங்க. நாம் செய்கின்ற சிறிய பெரிய நன்மை எதுவாயினும் அதை கொண்டு தான் சொர்க்கத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் மறுமையில் நிற்கப் போகிறோம். அப்போ நம்ம வந்து ஒரு சின்ன நன்மை செஞ்சால் சரி, பெரிய நன்மையை செஞ்சால், இதை வச்சு நம்ம வந்து சொர்க்கத்தில் வந்து செல்லக்கூடிய ஒரு நபராக தான் நம்ம வந்து இருக்கிறோம். மீசான் தராசு அதிக கனமாக இருப்பதற்கு இறையச்சமும் நற்குணமும் அவசியம். அப்போ மீசானுடைய தராசு வந்து அதிக கனமாக இருக்கணும். எது 2 ரொம்ப முக்கியமானது, இறையச்சமும் நற்குணமும் தான். நாம் அதிக நன்மைகளோடு சொர்க்கம் செல்வதை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை. அப்போ நம்ம வந்து அதிக நன்மையோட சொர்க்கத்துக்கு போகிறது தான் மிக சிறந்தது. நன்மையே இல்லாமல் போனால் என்ன ஆகும், அது நமக்கு ஒரு கெட்டதாக தானே இருக்கும். அதான் சொல்கிறாங்க, நமது பட்டோலையில் அமல்கள் அனைத்தும் ஒன்று விடாமல் எழுதப்பட்டிருக்கும். நம்மளுடைய பட்டோலையில் வந்து நம்ம என்னென்ன நன்மைகள் செய்கிறோமோ அது எல்லா அமல்களுமே ஒன்று விடாமல் அதில் வந்து எழுதப்பட்டிருக்கும். மறுமையில் நாம் சேர்த்து வைத்த நல்ல அமல்கள் நமக்கு அதிக மகிழ்ச்சியை தரும். நம்ம மறுமை காலத்தில் நம்ம என்ன நன்மைகள் செஞ்சுருக்கோமோ அந்த நன்மை வச்சு தான் நமக்கு அதிகமான சந்தோஷமும் கிடைக்கும். கெட்ட குணங்கள் நம்மிடம் இல்லை என்று நமக்கு நாமே எண்ணிக்கொள்கிறோம். நம்மளே நினச்சிக்கிறோம் நம்மக்கிட்ட எந்த ஒரு கெட்ட குணமே இல்லை அப்படின்னு நாமே நினச்சிக்கிறோம். கெட்ட குணங்கள் நம்மிடம் இல்லாவிட்டாலும் நம்முடைய நற்குணங்களில் மேலும் நாம் அழகுபடுத்த வேண்டும். நம்மக்கிட்ட கெட்ட குணங்கள் இல்லாட்டியும் கூடியது இந்த நற்குணம் அப்படிங்கிறத வச்சு நாமளே அழகுபடுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நற்குணங்களை பின்பற்றும்படி வழிகாட்டினார்களோ அந்த நற்குணங்களை பின்பற்ற நாம் நம்முடைய அமல்களை அழகானதாக ஆக்க வேண்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் அவங்க வந்து வாழ்ந்து காட்டியிருக்காங்க, அதெல்லாம் கடைப்பிடித்து நம்ம வாழ்ந்தாலும் நம்மளுடைய நற்குணங்கள் ரொம்ப அழகானதாக இருக்கும். நம் வாழ்வில் சில மனிதர்களை பார்க்கும்போது நமக்கு பார்ப்பதற்கு குளிர்ச்சிகளாகவும் சந்தோஷத்தை தரக்கூடியதாகவும் தெரிவார்கள். சில பேரை நம்ம பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, அவங்களுடைய நற்குணங்கள் அழகாக இருக்கிறனால தான் அவங்கள பார்த்தோன்னே நமக்கு சந்தோஷமும் ஒரு குளிர்ச்சியாகவும் இருக்குது. அந்த நல்ல மனிதர்களில் அனைத்து செயல்பாடுகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பொருந்தி இருந்தால் அந்த மனிதருக்கு மறுமையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய குணம் அழகாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மனிதர் வந்து மறுமையில் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்ததப்படி அவங்க வந்து வாழ்க்கையில் கடைப்பிடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மறுமையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். பெரும்பாலும் மனிதர்கள் சுவனத்தில் சேர்வது இறையச்சமும் நற்குணங்கள் தான் என்று. அப்போது சொர்க்கத்துக்கு செல்றதுக்கு மிக முக்கியமான 2 விஷயங்கள் பார்த்தா இறையச்சமும், அதான் தக்வா, இன்னொன்று நற்குணம் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறிய நற்குணங்களோடு அவர்கள் வாழ்க்கை பொருந்தவில்லை என்றால் அது அவர்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தராது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் நற்குணத்தோடு அவங்களோட வாழ்க்கையை வந்து பொருந்ததை வேற ஒரு மாதிரி வாழ்க்கை அவங்க இருந்துச்சு, நற்குணமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக என்னது சொர்க்கத்தை வந்து அவங்களுக்கு தராதுன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னை தெரசா பற்றி பள்ளி பாடங்களை வந்து நடத்தக்கூடிய அளவிற்கு உயர்ந்த நற்பண்புகள் பெற்றிருந்தாங்க. அப்போ அன்னை தெரசா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அவங்க பள்ளி பாடங்கள் புத்தகங்களில் இருக்கிறாங்க. அவங்களுடைய பண்புகள் பார்த்தோம்னா உயர்ந்த அளவில் இருக்குமா. அவர் அழகிய குணம் உடையவராகவும் அவங்க குணம் வந்து ரொம்ப அழகான குணமாக இருக்கும். அவங்க ரொம்ப எளிமையாக வாழ்ந்தாங்க, ரொம்ப எளிய மக்களுக்கு உதவக்கூடியவராகவும் தொழுநோய்களுக்கு மருத்துவம் உதவி செய்யக்கூடியவராகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு பண்புகள் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. மேலும் பல நல்ல நல்ல காரியங்களை செய்யக்கூடியவராகவும் இருந்தார்கள். அவருக்கு இவ்வுலகில் சிறந்த பரிசான நோபல் பரிசு கூட கிடைத்தது. அப்படிப்பட்ட அவங்களுக்கு வந்து இவ்வுலகத்தில் வந்து ஒரு நோபல் பரிசு கூட கிடைச்சிருக்கு. இவ்வளவு நற்குணங்களை உடைய அன்னை தெரசா நாம் பின்பற்ற நடக்கும். இப்படிப்பட்ட அன்னை தெரசாவை பற்றி நம்ம பின்பற்ற முடியாது. ஏனெனில் அல்லாஹு மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்த அல்லாஹுவே அதிக தியானம் போருக்கு நிச்சயமாக அல்லாஹுவின் தூதரும் ஒரு அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் முன்மாதிரியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் அல்லாஹ் மீது நம்பிக்கை, இறுதி நாளின் மீது. அப்போ நம்மளோட இது யாருன்னா அல்லாஹ் ஒருவன் தான். நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் அவங்களுடைய வாழ்க்கையை தான் பின்பற்றணும். இந்த குர்ஆன் வசனத்தில் நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழகிய முன்மாதிரியாக உள்ளதாக அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் என்ன பண்ணணும், பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கூறியதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியதையும் எந்த கேள்வியும் கேட்காமல் நாம் பின்பற்ற நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லதை எந்த ஒரு கேள்வி கணக்கின்றபடி நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ண வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் தேர்ந்தெடுத்து இந்த கல்வியை கொள்ளும் பாக்கியத்தை நமக்கு தந்துள்ளான். அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு கல்வியை நமக்கு கற்றுக்கிற இன்ஷா அல்லாஹ் நமக்கு வந்து வழிகாட்டியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பின்பற்றிய தன்னுடைய குணங்களை நற்குணங்கள் நிறைந்ததாக வாழ்ந்தவர்களாக சஹாபாக்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பின்பற்றி தன்னுடைய குணங்களை நற்குணங்களை நிறைந்ததாக வாழ்ந்தவங்க தான் யார், நம்மளுடைய சஹாபாக்கள் பற்றி அல்லாஹ் பெருமைப்படுத்தி இவ்வாறு கூறுகிறான். என்னது, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றியவர்கள் தான் சஹாபாக்கள். அப்போ சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் வந்து பெருமையோட சொல்கிறேன். என்ன, அவர்கள் வந்து நான் பொருந்திக்கிட்டேன், அவங்க வந்து என்ன பொருந்திக்கிட்டாங்க அப்படின்னு அல்லாஹுவே சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நற்குணத்தோடு வாழும்போது சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டது போல இன்ஷா அல்லாஹ் நம்மளையும் பொருந்தி கொள்வான். அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நற்குணத்தின் மீது வாழ்ந்தோம்னா அல்லாஹ் நம்மளையும் பொருந்தி கொள்வாங்க. நம்ம வந்து கண்ணாடியில் தன் உருவத்தை பார்க்கும்போது என்ன சொல்லணுமா, அல்லாஹும்ம அஹ்ஸல்து கல்கி ஃபஹ்ஸில் குலுக்கி. அப்படின்னா அதுக்கு பொருள், இறைவா நீ என் உருவத்தை அழகாக்கி வைத்ததை போல என் குணத்தையும் நீ வந்து அழகாக்கி வை அப்படின்ட்டு நம்ம வந்து கண்ணாடி பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை மனனம் செஞ்சுக்கோங்க. இது அல்லாஹும்ம அஹ்ஸன்து கல்கி ஃபஹ்ஸில் குலுக்கி அப்படின்ட்டு. நாம் ஒவ்வொரு முறை கண்ணாடி பார்க்கும் பொழுது அல்லாஹுவிடம் நம்முடைய குணத்தை அழகாகி சொல்லி துவா நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவாஸ் இப்னு ஷன்ஆம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நம்மை பற்றியும் தீமை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடம் நான் கேட்டேன். அவங்க வந்து நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. நல்லது என்பது நற்குணம் தான், எது நல்லதோ அது எல்லாமே நற்குணம் தான். தீமை என்பது நம் உள்ளத்தை உறுத்துவதும் மக்கள் அதை பார்த்து விடுவாரோ நீர் வெறுப்பதும் ஆகும். அப்போ நல்லதுன்னு என்னது நற்குணம், தீமைன்னா என்னது நம்ம உள்ளத்துக்கு தெரியும், இது மக்கள் நம்மளை பார்த்துட்டா நம்மளை வெறுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டாவே அது என்னது தீமை தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். இந்த ஹதீஸில் நம் வாழ்க்கையில் தேவையான அனைத்து பாடங்களையும் கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஹதீஸின் மூலம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி வாழலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நமக்கு கற்றுக் கொடுக்குது. அனைத்து விதமான நல்ல காரியத்தையும் உள்ளடக்கியது இந்த நற்குணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அப்போ எல்லா விஷயத்தையுமே இந்த நற்குணத்தில் வந்து உள்ளடக்கிறது. நற்குணத்திற்கு இஸ்லாத்திற்கு முக்கிய இடம் உண்டு. நாம் அனைவரும் நல்ல குணங்களை உடையவராக இருக்க வேண்டும். அப்போ நற்குணத்தில் வந்து இஸ்லாமுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. நற்குணங்கள் நபிமார்கள் மற்றும் நல்லோர்களின் பண்புகளாகும். அவற்றின் மூலம்தான் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன.
அல்லாஹ் தன்னுடைய நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நிச்சயமாக நீர் நற்குணங்களுடையவராக இருக்கின்றீர்கள் என்று நற்சான்றுகள் வழங்கியிருக்கின்றார். இவ்வசனம் அனைத்து நற்குணங்களுக்கு அவர்களுக்கும் இருப்பதாக கூறுகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நற்குணத்தின் மீது தான் இருக்காங்க. நல்ல பண்புகளும் இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. அப்படிதான் நம்ம வாழணும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. மேலும் நபியை நிச்சயமாக நீர் மிக உயர்ந்த மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கின்றீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணங்களை நிறைவு செய்வதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு கூறான், நான் நற்குணத்தை நிறைவு செய்வதற்காகவே அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்து என்னை அனுப்பியிருக்கான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறாங்க. முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அனைவரும் நற்குணங்களையும் முழுமைப்படுத்துவதற்காகவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இவ்வுலகில் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டார். அப்போ முன்னாடி இருந்த நபிமார்களும் நற்குணத்தின் மீது தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் நற்குணத்தின் மீது தான் வாழ்கிறேன். அதை தான் உங்களுக்கு நான் எடுத்து உரைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பெரும்பாலும் மனிதர்களை சுவனத்தில் சேர்ப்பது இறையச்சமும் நற்குணம்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ சுவனத்தில் அனுப்புறது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நற்குணமும் இன்னொன்று என்னது தக்வா இறையச்சமும் தான். மறுமையில் ஒரு அடியான் தராசில் நற்குணத்தை விடவும் கனமானது எதுவுமே இல்லை. நற்குணங்கள் ஈமானின் பரிபூரணமாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்துள்ள முஃமினாக ஈமானில் பரிபூரணமான அவர்கள் குணத்தால் தான் மிக அழகானவர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோன்பு நோற்று வரக்கூடிய அடையும் அந்தஸ்தை ஒருவர் நற்குணத்தால் அடைகிறாங்க. அப்போ இவ்வுலகில் சிறப்புமிக்க நற்குணங்கள் நம் வாழ்க்கையில் கொண்டு வர நாம் முயற்சிக்க வேண்டும். ஓகேங்களா. இதில் பல முஸ்லீம்கள் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இப்போது நற்குணம்னா இப்போ நம்ம நற்குணம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ நற்குணம்னா என்றால் என்ன, அதுதான் இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்க போகிறோம். அறிஞர்கள் நற்குணத்தை பற்றி பலவிதமான கருத்துகள் கூறுகிறார்கள். யாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்ற மனிதர்களோடு அன்பாக இரக்கத்தோடு பாசத்தோடு நடந்து கொள்வதும் நற்குணம் தான். அப்போ நற்குணம்னா என்ன, மற்ற மனிதர்களோட அன்பாகவும் இரக்கத்தோடும் அன்பாக இரக்கத்தோடும் பாசத்தோடு இருக்கிறது நற்குணம்தான். அதுபோல் அவர்களிடத்தில் நிகழக்கூடிய சில செயல்பாடுகள் நமக்கு தவறாக விளங்கின, சில நேரத்தில் நமக்கு அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தவறாக விளங்கினாலும் அந்த செயலை அவர் இப்படி செய்திருக்கலாமே என்று கூறாமல் அவர் இந்த நல்ல நோக்கத்தோடு தான் அந்த செயலை செய்திருக்க வேண்டும் என்று நாம் நல்ல நோக்கத்தோடு பார்ப்பது நற்குணம் என்று. இப்போ ஒரு மனிதர்கள் தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டாமல் அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக மேபி செஞ்சுருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்ப்பதும் கூட ஒரு நற்குணம் தான். மனிதர்களிடத்தில் வரக்கூடிய சில கஷ்டமான செயல்பாடுகளை தாங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ சில நேரத்தில் மனிதர்கள் நமக்கு கஷ்டத்தை தருவாங்க, அதையும் நம்ம தாங்கிக் கொள்வதும் நற்குணம் தான். மனிதர்களிடத்தில் வரக்கூடிய பல வெறுக்கத்தக்க காரியங்களில் பொறுமையுடன் நடப்பதும். நம்ம பல மனிதர்கள் நமக்கு பல விஷயத்தை வெறுக்கத்தக்கமாக செய்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம பொறுமையுடன் நடப்பதும் பெருமை அடிப்பதை விட்டு விடுவதும் அவர்கள் விஷயத்தில் இழுத்தடிப்பது செய்யால் இருப்பதும் ஒரு நற்குணம்தான். பிற மனிதர்களில் மிக கடினமான முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளாமல் இருப்பதும் இருந்து கொள்ளாமல் இருப்பதும் நற்குணம்தான். மற்றவர்களுடன் நல்ல பண்புகளோடு நடந்து கொள்வது என்னது நடந்து கொள்வதும் விட்டு கொடுத்து இரக்கத்தன்மையோடு அவர்கள் மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதும் நமக்கு ஒரு நற்குணம் தான். அதுபோல் சில அறிஞர்கள் கூறுகிறார்கள், நற்குணம் என்றால் மற்றவர்களுடன் உள்ளத்தோடு சந்தோஷத்தை சிரித்த முகத்தோடு இருப்பது சிறந்தது தான். உள்ளத்தில் வெறுப்பும் முகத்தில் சிரிப்பையும் வைப்பது நல்ல குணம். என்ன சொல்கிறாங்க, நம்ம நமக்கு வெறுப்பாக இருந்தாலும் கூட நம்ம முகத்தில் சிரிப்பை தான் கொண்டு வரணும். அதுவும் நமக்கு ஒரு நற்குணம் தான். மற்றவர்கள் நம்முடைய தரப்பிலிருந்து சொல்லாலோ செயலாலோ நோவினை கொடுக்காமல் இருப்பதும் பிறருக்கு நாம் செய்கின்ற ஒரு நல்ல நம்ம யாரையுமே காயப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு நற்குணம் தான். நலவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உலமாக்கள் சொன்னதாக கூறுகிறார், இரத்த ஊர்களுடன் சேர்ந்து நடப்பதும் உண்மையோடு நடப்பதும் அன்பாக நடந்து நற்குணம்தான். அப்படி இருக்கிறதும் நம்ம உறவுகளோடு நம்ம இரத்த உறவுகளோட உண்மையோடும் அன்பாக நடப்பதும் நற்குணம்தான். அன்பாகவும் விட்டு கொடுத்து போவதும் பிறருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வகையில் நடப்பதும் நமக்கு நற்குணம்தான். இந்த நற்குணங்களை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் நம்முடைய மனம் அமைதியாக இப்படிப்பட்ட நற்குணத்தோடு நம்ம வாழ்ந்தால் நம்மளுடைய மனம் எப்படி இருக்கும், அமைதியாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு தெரிகிற நற்குணம். அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம கரெக்டாக இருக்கணும், அதுதான் நமக்கு நற்குணம்.
நம்முடைய நற்குணங்களை பார்ப்பது இஸ்லாம் அல்லாதவர்களும் இஸ்லாத்தை ஏற்று புரிந்து கொண்டு நற்குணங்களோடு நடக்க வாய்ப்புள்ளதும் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர் பற்றி நல்லெண்ணம் கொள்ள இது வாய்ப்பாக அமையும். இப்போ நான் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலே நம்ம நற்குணத்தோடு இருந்தானா அவங்க நம்மளை பார்த்து இது எவ்வளோ அழகாக முஸ்லீம் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி ஒரு நல்ல எண்ணம் கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். முஸ்லீம்கள் இடத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இடத்தில் நாம் நற்குணத்தோடு தான் நடக்கும். முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவங்க இடத்துல நம்ம நற்குணத்தோடு தான் வாழணும். இப்போ பாவம் என்றால் என்ன? எந்த காரியத்தை செய்தாலும் தடுமாற்றம் ஏற்பட்டு திருப்தியின் ஏற்படுகிறதோ அது பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறேன். அப்படின்னா பாவம்னா ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம்னா நல்ல விஷயத்தை செய்யும்போது தடுமாற்றம் ஏற்படாது. ஆனால் கெட்ட விஷயத்தை செய்யும்போது நமக்கு நம்மளே அறியாமல் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். இதை ஒரு எந்த ஒரு திருப்தியும் அடையாது. அதுதான் பாவம். எந்த செயல் செய்வதை மற்றவர்கள் பார்ப்பதை விரும்ப மாட்டீர்கள். எந்த விஷயத்தை நம்ம செய்கிறப்போ மனிதர்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதுதான் பாவம். வெட்க உணர்வுகளோடு உள்ள மனிதர்கள், பெரிய மரியாதை உள்ள மனிதர், ஞானமுள்ள மனிதர்கள் நம் செய்யும் காரியத்தை பார்த்து விடுவீர்களோ என்று அஞ்சுவது அந்த செயல் பாவமானது. அப்படின்னா என்னது? பெரிய ஒரு மரியாதையான மனுஷன் நம்மளை பார்த்துட்டா இது தவறாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு உள்ளே வருதோ அதுதான் என்னது? பாவம். அந்த அடிப்படையில் பல பாவங்கள் நாம் செய்கிறோம். அப்படிப்பட்ட அடிப்படையில் பல விஷயங்கள் நம்ம தெரியாமல் செய்கிறோம். பால் குடிக்கும் போது நிம்மதியாக சந்தோஷமாக குடிப்போம். ஒரு பால் நம்ம குடிக்கிறோம்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் சந்தோஷமாக அதே ஒரு மதுபானமோ இல்லை சிகரெட்டோ இப்படிப்பட்ட இதை செய்யும்போது பிறர் பார்த்துருவாங்களோ அப்படின்னு ஒரு அச்சத்தோடு குடிப்போம். பார்த்தீங்களா? அதுதான் என்னது? பாவம். மானக்கேடான விஷயங்களை செய்வது என்னது? பாவம் தான். நம்முடைய மனதில் அந்த பாவமான செயல்களை செய்யும் போது அமைதி இருக்காது. நம்ம பாவமான விஷயத்தை செய்யும்போது என்னது? நம்ம மனசில் பயம்தான் இருக்குமே தவிர என்ன இருக்காது? அமைதி இருக்காது. நாம் செய்யும் செயல் பாவமா? அப்போ நம்ம செய்கின்ற செயல் பாவமா என்று அறிஞர் அரிய குர்ஆனிலோ ஹதீஸிலோ நாம் தேடும் நம்முடைய உள்ளமே நமக்கு அது பாவம் என்று காட்டி கொடுத்து. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம குர்ஆனில் ஹதீஸ் இப்படிப்பட்ட விஷயத்துலலாம் நம்ம போய் பார்த்து இது தவறா இது கரெக்டாக அப்படின்னு தெரிஞ்சிடறதுக்கு முன்னாடியே நம்ம உள்ளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மனசை நமக்கு காட்டி கொடுத்து இது நீங்கள் செய்கிறது பாவம் அப்படிங்கிறது நம்ம மனசு என்ன சொல்கிறதோ அதுபடி நம்ம செய்யணும். இது பாவம் அப்படின்னு அது பயந்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். இது தவறான விஷயம். பாவமான காரியம் செய்யும்போது மற்றவர்கள் பார்ப்பார்கள் என்று கதவை பூட்டி கொண்டு யாரும் பார்க்காத வண்ணம் செய்கின்றார்கள். அப்போ பாவமான செய்யும்போது கதவெல்லாம் பூட்டிட்டு செய்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் என்னது? பாவம். மனிதர்கள் வெட்கப்படக்கூடிய நம் அல்லாஹ்வுக்கு வெட்கப்படும். அப்போ நம்ம மனுஷன் பார்த்தா வருவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. அப்போ நம்ம கூட எப்பயுமே அல்லாஹ் இருக்கான் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு எண்ணத்தை நமக்கு அப்போ நம்ம மனிதர்கள்ட்ட வெட்க குணத்தை காட்டுறோம். அல்லாஹ் அதை விட மிக வெட்கக்கூட முடியும் அப்படிங்கிறப்போ அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருந்தால் என்ற நல்ல குணங்களோடு வாழ வேண்டும். அப்படிங்கிற ஒரு நல்ல குணத்தோடு நம்ம வாழ வேண்டும். பாவமான காரியங்களை விட்டு விலகி விட வேண்டும். பாவமான விஷயம் என்னென்ன இருக்கோ அதை விட்டு நம்ம விலகணும். இறையச்சத்தோடு நற்குணத்தோடு நம்ம சுவனம் செல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.